Taste the Daily. Hola! Your train vacation to Malaysia starts from rupees 24,999 only with GT Holidays, South India's #1 travel brand. தமிழ்நாடு முதலமைச்சர் பிரதமர் மோடி 45 நிமிடம் பேசியிருக்காங்க. ஒரு 15 நிமிடம் தான் நேரம் கொடுப்பாங்க. வழக்கமா 45 நிமிஷம்ன்றத ரொம்ப சந்தோஷப்பட்டு சொல்றாரு திரு ஸ்டாலின் அவர்கள். இதுல ஏதேனும் அரசியல் இருக்கா? மகிழ்ச்சி. இந்த முக்கியத்துவத்தை ஸ்டாலின் கொடுக்கிறது எங்களுக்கு உள்ளபடியே பெரிய மகிழ்ச்சி. அதுக்கு தகுதியான ஒரு ஸ்டாலின் வர்சஸ் அதர்ஸ் தான் தமிழ்நாடு பொலிட்டிக்ஸ். அதன் தமிழர்களுக்கு வணக்கம். பல்வேறு துறைகளில் ஆக சிறந்த ஆளுமைகளை சந்தித்து நாம் நேர்காணல் எடுத்து வருகிறோம். அந்த வகையில் மீண்டும் நம்மோடு இணைந்திருக்கிறார் அரசியல் திறனாய்வாளர் திரு ரவீந்திரன் துரைசாமி அவர்கள். அவரிடம் கேட்பதற்கு நிறைய இருக்கின்ற வாருங்கள், அவரிடமே கேட்போம். வணக்கம் திரு ரவீந்திரன் துரைசாமி சார். வணக்கம் மதேஷ். அண்ணாமலை இன்னும் பின்னாடி தான் இருக்காரு, தேர்ட் பிளேஸ்ல தான் இருக்காரு. எடப்பாடி தான் செகண்ட். அந்த அடிப்படையில் பார்க்கும்போது கூட செந்தில் பாலாஜிக்கு எளிமையா மீண்டும் அண்ணாமலையை இன்னும் வீழ்த்துவதற்கான வாய்ப்புகளை ஏற்படுத்திக் கொள்வார்ல. ஏன்னா இங்க அதிமுகவையும் பின்னுக்கு தள்ளிட்டதாக, எஸ்பி வேலுமணியும் பின்னுக்கு தள்ளிட்டதாக நீங்க சொல்றீங்க. சோ அதையெல்லாம் கிளீன் போல்ட் ஆக்கி கொண்டு போய் எங்க சேர்க்கணுமோ பிஜேபி அங்க சேர்க்கிறதுக்கான வேலையை செந்தில் பாலாஜி அதான் சொன்னேன். நேஷனல் மைண்டட் கொங்கு வேளாளர்கள் ஓட்டு அண்ணாமலை சைடு நிற்குங்கிறதா என்னோட கருத்தா நான் வைக்கிறேன். ரைட். அதான் உங்கள்கிட்ட தெளிவா சொன்னேன். ஓவரால் அங்க பெரிய அறுவடை செய்தவர் செந்தில் பாலாஜி. இப்ப கொஞ்சம் கொஞ்சம் இந்த பக்கம் நேஷனல் மைண்டடு அண்ணாமலைன்னு போனதையெல்லாம் ஒட்டுமொத்தமா எல்லாம் தன்வயப்படுத்திடுவார்ல செந்தில் பாலாஜி. அதுல ஒரே குட்டையில் ஊறிய மட்டைகள்ங்கிற காமராஜரோட அந்த இதை சொல்லி நேஷனல் மைண்டட் ஓட்ட அண்ணாமலையும் தன்வசப்படுத்துறதுல மிக தெளிவா இருப்பாங்க. இதுல செந்தில் பாலாஜிக்கு என்ன அட்வான்டேஜ்னா, திமுக கூட்டணி ஒரு பலமான கூட்டணி, இன்டாக்டா இருக்கிறது செந்தில் பாலாஜிக்கு அட்வான்டேஜ். அதிமுக கூட்டணி எடப்பாடியா அண்ணாமலையான்னு பிரிஞ்சது எடப்பாடிக்கு பெரிய டிஸ்அட்வான்டேஜ். தமிழ்நாடு முதலமைச்சர் திரு ஸ்டாலின் அவர்கள் திமுகவுல செந்தில் பாலாஜியை ஒரு பெரிய பலமா தான் பார்த்துட்டு இருக்காருன்றீங்க நீங்க உங்க பார்வையில? சீயிங் இஸ் பிலீவிங், ஆப்வியஸ், எல்லாத்துக்குமே தெரிஞ்ச உண்மைதான் அது. இல்ல பலம்னா அவருக்கான அது என்ன லாபம் அறுவடை செஞ்சு கொடுத்திருக்காருன்னா நீங்க கொங்கு மண்டலத்தை மட்டுமே வச்சு சொல்றீங்க. ஆனா அவரால் வேற என்ன ஆர்கனைசிங் பண்ண முடியும் செந்தில் பாலாஜியால? வேற என்ன பலத்தை ஏற்படுத்தி கொடுக்க முடியும்ன்றது உங்க பார்வை? ஒரு 24 hours பொலிட்டீஷியன், ஒரு ஃபுல் டைம் பொலிட்டீஷியன், ஒரு பெரிய ஆர்கனைசர், ஒரு நம்பகமான ஒரு டீமை வச்சிருக்கிறாரு. ஸோ அந்த வகையில தினகரனுக்கு ஆர்கே நகர்ல வெற்றிக்கு காரணமும் செந்தில் பாலாஜி அந்த என்ன டோக்கன் சிஸ்டம் தாங்கிறத தெள்ள தெளிவா எல்லாருமே சொல்றாங்க. சரி. அதுல புண்ணியகோடி முதலியார் அவரோட சன் வெற்றிவேல், நம்ம மறைந்த வெற்றிவேல், அவரும் பெரிய லெப்டினண்டா இருந்தாரு. செந்தில் பாலாஜியோட டாக்டிக்ஸும் அவங்களுக்கு பெரிய அளவுக்கு அதுல ஹெல்ப் பண்ணிச்சு. தென் ரெட்டையில செந்தில் பாலாஜி ஜெயித்ததை விட எடப்பாடி பழனிசாமி சீஃப் மினிஸ்டரா இருக்கும் போது உதயசூரியன்ல அரவக்குறிச்சியில எதிர்கட்சியா இருந்து செந்தில் பாலாஜி அதிக வாக்களை பெற்றுக் கொடுத்தாரு. இப்படி அவருக்கு ஆர்கனைசருங்கிற லெவல்ல நம்பர் 1 ஆர்கனைசர்னே தமிழ்நாட்டில் கொடுத்துடலாம் அவரை. நம்பர் 2 ஐயா எடப்பாடி. சரி, நம்ம அக்செப்ட் தி ரியாலிட்டி. செந்தில் பாலாஜி எடப்பாடியும் சமத்தட்டுல வச்சு பாக்குறீங்க. ஸ்டாலின் எடப்பாடின்னு கொண்டு வந்து வைக்க மாட்டேன்றீங்க. கரெக்ட். இதுல கரெக்டா மூவ் பண்றதுல ஸ்டாலின் செந்தில் பாலாஜி லெவல்லே நம்ம எடப்பாடியை நிறுத்திடலாம்ன்றதுல கவனமா வேலை செய்யறோம். கண்டிப்பா. இல்ல நீங்க சொல்றத நான் புரிஞ்சுக்கிட்டேன், மக்களும் புரிஞ்சுக்கணும்னு நம்ம தெளிவுபடுத்துறோம். அது அப்படி அல்ல என்றாலும் அவரை நம்ம புல் டவுன் பண்ணி அவருக்கு ஸ்டாச்சரை குறைக்கும் போது ஸ்டாலின் அபோவ், ஸ்டாலினுக்கு இணையானவர் இல்ல. ஸ்டாலினை மோடி மதிக்கிறாரு, ஸ்டாலினை சோனியா காந்தி மதிக்கிறாங்க, ஸ்டாலினை மற்ற ராமதாஸ் மதிக்கிறாரு, ஸ்டாலினை திருமாவளவன் மதிக்கிறாரு. அப்போ எடப்பாடியை மதிக்கிறதுக்கு அளந்து பார்த்தா ஸ்டாலின் இணையானவர்னு எடப்பாடியை மதிக்கிறதுக்கு எந்த கட்சியும் இல்லைங்கிறது நம்ம கண்ணெதிர தெரியுது. நேற்று கூட திருமாவளவன் மதிச்சுட்டு இருந்தாரு. அவர் கூட இப்போ விட்டுக்கிட்டு நம்ம அந்த ஸ்டைனைட் சாப்பிட்றது இதெல்லாம் பார்த்ததும் நம்ம அண்ணன் சொன்னா கரெக்டா தான்பா இருக்கும்பா, அண்ணனுக்கு வேற வாக்கு சித்தி அளவு உண்டு, வம்பு வேண்டாம், நம்ம சைனைட் சாப்பிட்டு போயிடக்கூடாதுன்னு ரிட்டர்ன் ஆகி போயிட்டாரு. ஸோ ஸ்டாலினுக்கு இணையான ஒரு தலைவர் இல்ல எடப்பாடி பழனிசாமிங்கிறது உண்மை. அதுக்காக செந்தில் பாலாஜி, அண்ணாமலை, எடப்பாடி பழனிசாமி கம்பாரிசனும் கொஞ்சம் நான் மிகைப்படுத்திதான் கம்பேர் பண்றேன். உண்மையை ஒத்துக்கிட்டு பேசுவோம். மேற்கு மண்டலத்துல கொஞ்சோண்டு துளிர் விட்ட பிஜேபியை இப்ப வெல் ஆர்கனைசர் செந்தில் பாலாஜி வந்திருக்காரு, அதையும் சுடுதண்ணி விட்டு ஊத்தி அழைச்சிருவாருன்றீங்க. உங்க பார்வையில சொல்றீங்க நேஷனல் மைண்டட் ஓட்ஸ் அண்ணாமலை முன்னாடி நிற்கும், அது வளரும்ங்கிறதுல நான் பெருசா நம்புறேன். ஒரே குட்டையில் உரிய மட்டைகள் நின்று பெருந்தலைவர் காமராஜ் சொன்னதை அண்ணாமலை எடுத்துட்டு போறாரு. திராவிட ஓட்டுகள் அது எடப்பாடி பலவீனப்படுத்தி செந்தில் பாலாஜி ஸ்ட்ரெங்தன். தமிழ்நாடு முதலமைச்சர் பிரதமர் மோடி 45 நிமிடம் பேசியிருக்காங்க. ஒரு 15 நிமிடம் தான் நேரம் கொடுப்பாங்க. வழக்கமா 45 நிமிஷம்ன்றத
ரொம்ப சந்தோஷப்பட்டு சொல்றாரு திரு ஸ்டாலின் அவர்கள். இதுல ஏதேனும் அரசியல் இருக்கா? மகிழ்ச்சி. இந்த முக்கியத்துவத்தை ஸ்டாலின் கொடுக்கிறது எங்களுக்கு உள்ளபடியே பெரிய மகிழ்ச்சி. அதற்கு தகுதியான ஒரு ஸ்டாலின் வர்சஸ் அதர்ஸ் தான் தமிழ்நாடு பொலிட்டிக்ஸ். 0 எம்பியா இருக்கக்கூடிய எடப்பாடி எல்லாம் ஸ்டாலினுக்கு இணையானவராட்டு. மோடியும் மதிக்க மாட்டாரு, சோனியா காந்தியும் மதிக்க மாட்டாங்க, திருமாவளவனும் மதிக்க மாட்டாரு, ராமதாசும் மதிக்க மாட்டாரு, எந்த ஒரு அரசியல் தலைவரும் மதிக்க மாட்டாங்கிறதான் யதார்த்த உண்மை. இந்த வகையில 22 எம்பிக்களை வச்சிருக்கக்கூடிய ஸ்டாலினுக்கு இந்த மதிப்பை மோடி கொடுக்கிறது சிராக் பஸ்வானை செக்கில் வைக்கும், நிதிஷ்குமாரை செக்கில் வைக்கும், சந்திரபாபு நாயுடு செக்கில் வைக்கும். நாங்க மோடி நன்மைக்காக சிந்திக்கக்கூடியவங்க, மற்ற எல்லாமே எங்களுக்கு 2ஆம் பட்சம் தான். பட் எடப்பாடி இருந்திருந்தால் நிலைமையே வேற. இந்த மாதிரி போய் நம்ம நிதிஷ்காகவும் சந்திரபாபுக்காகவும் காத்திருக்க வேண்டிய தேவை இருந்திருக்காதுல்ல. இங்க ஒரு 10ஓ 5ஓ வந்திருக்கலாம்ல. அது பொருந்தா கூட்டணி. அவருக்குள்ள ஜாதிய ரீதியா எடப்பாடிக்குள்ள எதிர்ப்புல 2019 தான் அடைஞ்சிருக்குங்கிறது என்னோட கருத்து. 24ல சொல்றேன். ஒருவேளை எடப்பாடி 24ல வேலுமணி என்ன சொன்னாரு? ஒன்னா இருந்திருந்தா 30 சீட்டு 35 சீட்டு கூட வெற்றி பெற்றிருக்க முடியும். குறைந்தபட்சம் 10-12வது வெற்றி பெற்றிருப்பாங்க சார். தினகரனும் பன்னீரும் இருந்தா சவுத்துல ஜெயித்திருக்கலாம்லப்பா. அதை எடப்பாடி ஒத்துக்கிறாரான்னு கேட்டுட்டு வாங்க. எதை எப்ப சொல்றீங்க? இப்ப சொல்றேன். ஓ, ஒன்னா அதிமுகவுக்குள்ளயா? அந்த அணிக்குள்ள பாஜக அதிமுக எல்லாரும். உங்களுக்கு வசதியா மட்டும் ஜாதிய எதிர்ப்பு கொண்ட எடப்பாடியை மட்டும் இருந்தா ஜெயித்திருப்பாருங்க மாதிரி ஒரு கற்பனையை ஓட்டுறீங்க. அப்போ பன்னீரும் தினகரனும் எல்லாரும் ரெட்டையிலும் எல்லாம் ஒன்னா இருந்தா ஜெயித்திருக்கலாம் இல்லையா? அந்த சீட்டு ராமநாதபுரம் ஜெயித்திருக்கலாம், தேனி ஜெயிக்கலையா சார்? தேனியில அவரே ஜெயிக்கலையா சார்? தினகரனும் ஜெயிக்கல, ஓபிஎஸ். அப்ப இப்படி இதுல இருப்போம். தேனியில 13% தான் ரெட்டையில டெபாசிட் போயிட்டு, திருநெல்வேலி 8% தான் டெபாசிட் போயிட்டு, ராமநாதத்துல 9% தான் டெபாசிட் போயிட்டு இதுல இருப்போம். அதுல என்ன எடப்பாடிக்கு நீங்க வக்காலத்து வாங்க வரீங்க சார்? 24ல மோடிக்கு எடப்பாடி தேவையா, எடப்பாடிக்கு மோடி தேவையா சார்? அன்னைக்கு எடப்பாடிக்கு தவமாய் காத்திருந்ததாக தகவல்களும், போனை எடுக்காமல் அதை மறுத்தார் எடப்பாடின்ற வரலாறு எல்லாம் இப்ப சொல்றாங்களே சார் ஒன்னொன்னா. அதே வேளையில எடப்பாடி கூட நின்னா கோயம்புத்தூர்ல ஜெயிக்கலா இருந்த அண்ணாமலைய நாங்க எங்க டீம் பூத் வைஸ் அனலைஸ் பண்ணி கொங்கு வேளாளர் ஓட்டுகள் எடப்பாடி பிளஸ் அண்ணாமலை, வன்னியர் ஓட்டுகள் 10.5 கொடுத்ததுக்கு 2/3 மேல அதிமுக குழுந்து, பரையர் பூத்துல 10%, நாயுடு பூத்துல 10%, செங்குந்தர் பூத்துல 10%, 10-12 இந்த மாதிரி அருந்ததியர் பூத்துல 10-12ங்கிறத பூத் வைஸ் கொடுத்து டெல்லியில நாங்க எங்க டீம், எங்க சோசியல் ஜஸ்டிஸ் டீம் பிளஸ் ஆடிட்டர் குருமூர்த்தி, அண்ணாமலை எல்லாத்துக்கிட்டே நாங்க கன்வின்ஸ் பண்ணி, எங்களோட டெல்லி கான்டாக்ட்ஸ்ல கன்வின்ஸ் பண்ணி, எங்க சாரை கன்வின்ஸ் பண்ணி, மோடி கன்வின்ஸ் ஆகி, அமித்ஷா கன்வின்ஸ் ஆனால்தான் ஜாதிய ரீதியாட்டு எதிர்ப்பு இருக்குது. 12 சீட்டு குறைஞ்சு இவர்கிட்ட கூட்டணி போறதுல லாபம் இல்லை, இவருக்கு டேக் இட் ஆர் லீவ் இட் ஆஃபர் வேண்டான்னு நாங்க அதை கன்வின்ஸ் பண்ணனாலதான் எடப்பாடி அந்த இடத்துக்குள்ள வரவிடாம நாங்க தடுத்தோம். நல்ல வாய்ப்பை கெடுத்துட்டீங்களே சார். அவர் இந்நேரம் ஒரு கேபினெட் மினிஸ்டர் கூட ஆயிருப்பார் ஜெயிச்சு. எடப்பாடியோட ஒன்னா இருந்திருந்தா கோயம்புத்தூர்ல அவர் ஜெயிக்கிறதுக்கு வேலுமணி கூட சப்போர்ட் பண்ணியிருப்பாரு. எடுத்துட்டீங்களே. அதர் காஸ்ட் எல்லாம் 10%, 12% கொடுத்து அதர் காஸ்ட் எல்லாம் அப்படியே திரண்டு உதயசூரியன் முன்னாடி போயிட்டாங்கன்னா என்ன ஆகும்? அவருக்கும் ஜாதி ரீதியா எதிர்ப்பு இருக்கு, சமநீதி சூறையாடுறாருங்கிறதான் எங்களோட பாயிண்ட். ரைட். அவர் எங்களுக்கு மத ரீதியா எதிர்ப்புனாரு. 2 பேரும் பிரிஞ்சு யாருக்கும் லாபம் இல்லாம போயிச்சே சார். ஒன்னும் லாபம் இல்லாம இப்ப சந்திரபாபுவையும் நிதிஷையும் வச்சுக்கிட்டு தேவைக்கு இப்ப ஐயா ஸ்டாலின் அவர்கள்கிட்டையும் கை கொடுக்க வேண்டிய நிலைமைக்கு தள்ளப்பட்டிருக்காரு மோடி. உண்மைதான், நாங்க மறுக்கல. நாங்க அடாப்டபிலிட்டி உள்ளவங்க. சரி, இப்போ எடப்பாடி 0 தானே, விடுங்க. நாங்க ஆட்சியில இருக்கோம்ல, விடுங்க. தமிழ்நாட்டு அளவுல திமுக வர்சஸ் அதிமுக தானே சார்? இன்னைக்கு எடப்பாடி தானே அடுத்து. ஸ்டாலின் வர்சஸ் எடப்பாடி, ஸ்டாலின் வர்சஸ் என்டிஏ, ஸ்டாலின் வர்சஸ் சீமான், ஸ்டாலின் வர்சஸ் விஜய் வந்தா ஸ்டாலின் வர்சஸ் விஜய். விஜய்க்கு அது கொடுக்காதீங்கிறீங்க. 234 நம்ம கொடுத்துருவோம். நமக்கு ஒண்ணும் என்டிஏன்றீங்க, ஸ்டாலின் வர்சஸ் அண்ணாமலைன்னு சொல்ல முடியாதுல்ல. இப்ப சொல்ல முடியாது, நான் மறுக்க வரல. நான் ஸ்டாலின் வர்சஸ் அண்ணாமலை சொல்ல முடியாது, என்டிஏ தான். அதுல என்ன இருக்கு? பன்னீர்செல்வம் சிஎம் கேண்டிடேட் வெயிட்டேஜ்ல இருக்கிறாரு. அவரெல்லாம் சொல்லிட்டாங்கன்னா சொல்லிடலாம். சிஎம் கேண்டிடேட்டா ஏற்கனவே சிஎம் இருந்தவருங்கிறனால அந்த பொதுத்தள இதுக்குள்ள பொலிட்டிக்கல் வெயிட்டேஜ் வரும். ஒரு சீட் நின்னாருங்க, நான் மறுக்க வரல. ஒரு 5 சீட் நிற்காது தப்புங்கிறது என்னோட ஆணித்தரமான கருத்து. அவர் 5 சீட் நின்று இருப்பாருன்னா எடப்பாடி 18க்கு போயிருப்பாரு. கூட 2% இங்க எடப்பாடி 3ஆவது தள்ளி இருக்கலாம். ஸ்டாலின் அவர்களுக்கு மோடி இம்பார்ட்டன்ட் கொடுக்கிறாரு அப்படின்னு நீங்க சொல்ல வரீங்க. கொடுக்கணும். 22 எம்பி வச்சிருக்கிறாரு. அன்னைக்கு இந்திரா காந்தி அம்மையாருக்கு ஒரு சிக்கல் வரும்போது கலைஞர் தான் காப்பாத்தி விட்டாரு. அப்போ ஒன் மஸ்ட் பி அலர்ட் இன் பொலிட்டிக்ஸ்ல சான்ஸ் எடுக்க கூடாது. 22 எம்பிக்குள்ள இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து தான் தீரணும். கொடுக்கணுங்கிறத நாம அட்வொகேட் பண்ணதுல நம்ம பங்கு பெரும் பங்கு. அது ஸ்டாலினுக்காக நாங்க பண்ணல, மோடிக்காக பண்ணணும். ஆனா ஆதரவு கொடுத்துட்டா முடிஞ்சு போயிடும் தமிழ்நாட்டுல, தெரியுங்களா? இங்க என்ன பிஜேபி எதிர்ப்பு தான் அவங்களுக்கு பெரிய லாபம் திமுகவுக்கு.
அதுதாங்க குடும்ப உறவுன்னு சோனியா காந்தி அடுத்தாலும் பாக்குறாரா? நாங்க என்ன கருத்து குரலாட்ட அரசியல் இருக்கோம், எல்லாத்தையும் 360 டிகிரிஸ் பார்த்து தாங்க இருக்கோம். 18% கிறிஸ்தவ முஸ்லீம் ஓட்டுக்காக தான் அதை ஸ்டாலின் பண்றாருன்னு எங்களுக்கு தெரியும். நாங்க ஸ்டாலினுக்கு ஒரு முக்கியத்துவம் கொடுத்ததும் ராகுல் ஸ்டாலின் விழுந்தாரு, அது எங்களுக்கு வெற்றி தான். அரசியல் ரீதியாக ஏதேனும் ஒரு மாற்றங்கள் நிகழ வாய்ப்பு இருக்கா சார்? இந்த அளவுக்கு உறவா மாறிட்டு இருக்குது பிஜேபி திமுக, அது ஆட்சி ரீதியாக இருந்தாலும் அரசியல் ரீதியாக ஏதேனும் மாற்றங்கள் நிகழுமா? நிகழாது. ஸ்டாலின் இதே அணியில தான் கொண்டு போவாரு. திருமாவளவன் தள்ளிக்கிட்டு ராமதாஸை வச்சும் ஜெயிக்கலாம் ஸ்டாலினால. பட் அது காஸ்ட்லி, இது சீப் அண்ட் பெஸ்ட், அதனால இதுல தான் போவாரு. இந்த திமுக காங்கிரஸ் இந்த காம்பினேஷனுக்குள்ள தான் அவர் போவார், எங்களுக்கு நல்லாவே தெரியும். பட் ஸ்டாலினுக்கு 45 நிமிஷம் கொடுக்கறதுனால நாயுடு நிதிஷ்குமார் எல்லாம் சான்ஸ் எடுக்க முடியாது. சான்ஸ் எடுக்க முடியாதுங்கிறது அரசியல் ஒரு பெரிய புள்ளி. அது நம்ம பேசியிருக்க இதை உணர மாட்டோம். ஒரு வெறுப்புல ஸ்டாலினுக்கு எதிராக மோடி இருக்குன்னு நினைக்கக்கூடிய தமிழறிமணியன், பல கருப்பையா போன்ற சகோதரர்கள் மதிப்புக்குரியவங்க, அவங்க அதை உணர மாட்டாங்க. அவங்க அந்த வன்மத்திலும் அதுக்குள்ளதான் இருப்பாங்க. ஸ்ட்ராட்டஜைஸ் பண்ணக்கூடியவங்க, அந்த லாப நஷ்டத்தை பார்க்கக்கூடிய லீடர்ஸுக்கு அது தெரியும், மோடிக்கு தெரியும், மோடிக்காக சிந்திக்கக்கூடிய ரவீந்திர துரைசாமிக்கு தெரியும். சோ சான்ஸ் எடுக்க முடியாதுங்கிற புள்ளியில 22 எம்பிக்கள் கொண்ட ஸ்டாலின் கிட்ட மோடி ஒரு நட்பை வைக்கிறது, சந்திரபாபு நாயுடையும் நிதிஷ்குமாரையும் கண்ட்ரோல் பண்ணும், மோடிக்கு எதிராக நினைச்சு கூட பார்க்க முடியாது. அதே போல இந்த 22 நம்மளை விட்டு போயிட்டா இந்தியா கூட்டணி போயிட்டு இந்தியாவிலே நம்ம கனவு பனால் ஆயிட்டு 4வது முறையும் மோடி பிரதமர் ஆயிடுவாருன்னு ராகுல் காந்திக்கு ரேட்டில் ஒரு பெரிய அச்சத்தை உருவாக்கிட்டு ராகுல் காந்தி வாஸ் ரேட்டில்டு. சோ அவரு ஸ்டாலின் இறங்கி வருவார். இந்த சூழல் மோடிக்கு லாபம். இறுதியா ஒரு கேள்வி சார், ஒரு இனிமையான சந்திப்பு நடந்திருக்கிறது, அது ஒரு மகிழ்ச்சியான சந்திப்பா இருக்கணும்னா மோடி தான் மனசு வைக்கணும், மோடி கையில தான் அது இருக்குன்றாரு திரு ஸ்டாலின் அவர்கள். என்ன பேசியிருப்பாங்க? ஏதாவது இதுல ஏதோ மகிழ்ச்சியான சந்திப்பா மாறணும்னா அவரோட கையில இருக்கு. ஒரு ஸ்டாலின் சொல்றது அந்த நிதிகள் மாநில அரசுக்குள்ள அந்த பங்கீடு இதெல்லாம் ஆட்சி ரீதியா அரசியல் ரீதியா ஏதாவது இருக்கும்? அரசியல் ரீதியா பெருசா இருக்காது. எலக்ட்ரல் அலையா வர்றதுக்குள்ள வாய்ப்புகள் இல்ல. அன்னைக்கு 98ல வாஜ்பாய் கூட கலைஞர் வந்தாருன்னா வெற்றி பெற்ற வாஜ்பாய், அதனால கலைஞர் ரைட் மேன் இந்த ராங் பார்ட்டி என்டிஏன்னு ஒண்ணு உருவாக்குறாங்கிறத உருவாக்கிட்டாரு. இப்ப வெற்றி கூட்டணியில இருக்கிறாரு. வெற்றி கூட்டணியில இருக்கிறோம், அந்த வெற்றி கூட்டணியில தான் தொடருவாரு. ஸ்டாலின் அதுல தான் தொடருவாரு நான் கணிக்கிறேன். அதுல எல்லாம் ஏதோ விட்டுட்டு பாஜக வந்துருவாருலாம் நாம ஏமாறக்கூடிய அளவுக்கு ஏமாளியாட்டு நாமளும் சிந்திக்க மாட்டோம், மோடியும் சிந்திக்க மாட்டாரு. பட் அந்த ஒரு நல்லுறவுங்கிறது பலரை செக்கில் வைக்கும். ராகுல் காந்திக்கு கனவை அது சதைக்கும். இந்த மாதிரி பல நன்மைகள் மோடிக்கு இருக்காது. கூடுதலா ஒரு கேள்வி சார், செந்தில் பாலாஜியை பொறுத்தவரையில தனக்கு ஏற்பட்ட சோதனைகளுக்கு அண்ணாமலை ஒரு முக்கிய காரணம் அப்படின்ற மனதில் இருப்பதாக சிலர் தகவல் சொல்றாங்க. அப்படின்னும் போது அவரை கரம் வச்சு கண்டிப்பா தாக்குவாரு. அது பெரிய வீழ்ச்சியை நோக்கி அண்ணாமலையை கொண்டு போய் சேர்க்கணும்ன்றது செந்தில் பாலாஜியோடைய வேலையா இருக்கும் அப்படின்றாங்க. உங்களுடைய பார்வை அப்படி ஏதேனும் கருத்து? அதை கரம் வச்சு தாக்குனா இப்போ அவங்களோட ஸ்டாலினோட பெரிய எதிரியா இருக்கிறது எடப்பாடி பழனிசாமி தான். அவரை வீக்கன் பண்றதான் மெயின் டார்கெட்டா வச்சிருப்பாங்கிறதான் என்னோட கருத்து. அப்போ ஸ்டாலின் தன்னுடைய பெரிய எதிரின்னா எடப்பாடின்னு நினைக்கிறாருன்றீங்க, ஆனா ஸ்டாலின் வர்சஸ் அதர்ஸ்ன்றீங்க. தெளிவா தான் சொல்ற மாதேஷ். ஸ்டாலின் வர்சஸ் அதர்ஸ்ல 23% பெருசு, ஸ்டாலின் வர்சஸ் அதர்ஸ்ல 18% ரெண்டாவது இருக்கு. ஸ்டாலின் வர்சஸ் அதர்ஸ்ல தனியா நின்று நம்ம சகோதரன் ஜம்ப் பண்ணிட்டு வர்றாரு இல்லையா சீமான், அவரு 3வது இருக்கிறாரு. இதைத்தானே மாதேஷ் நான் தெளிவா தானே சொல்றேன் மாதேஷ். தப்பா சொல்லி நான் நிற்க முடியாது மாதேஷ். அதனாலதான் 10க்கு 8 இப்ப 9 கூட சொல்லலாம். 10க்கு 90% கரெக்டா 100க்கு அடிக்கிறது காரணம்னா நம்ம ரியாலிட்டியை ஒத்துக்கிட்டு then try to go beyond that. அதுதான் நம்ம பாலிசி. இப்போ கொடுக்குற 20% ஓட்டம் ரெட்டலிக்கு விழுந்த ஓட்டம் எம்ஜிஆர் ஜெயலலிதா விழுந்த ஓட்ட நான் சொல்லல. எம்ஜிஆரும் ஜெயலலிதாவையும் சீமான் அடிச்சு தூக்குறாரு பாருங்க. எதுக்கு 1.5 ஏக்கர்ல எங்க அண்ணன் சிவாஜிக்கு சிலைய கடற்கரை காமராஜ் சாலையில தூக்குன ஜெயலலிதாவுக்கு 1.5 ஏக்கர்ல அந்த அம்மையாருக்கு எதுக்கு சிலைன்னு ஈஸியா தட்டி தூக்குறாரு ஜெயலலிதாவை. சோ இந்த ஓட்டு எடப்பாடிக்கு விழுந்த ஓட்டு, 10.5க்கு விழுந்த ஓட்டு, கொங்குவேளாள கவுண்டர்ல ஒரு சீஃப் மினிஸ்டர் வந்தவர்னு விழுந்த ஓட்டு, கொஞ்சம் ஓட்டு தான் முத்திரையர் ஓட்டு மட்டும் தான் கொஞ்சம் ரெட்டலிக்கா விழுந்திருக்கு. அதை பார்த்துக்கலாம். கோலி சத்திரியர்கள் ஸ்ரீரங்கத்தை காத்து ரங்கநாதரை காத்துன்னு போறவர்களை மோடியோட அனுமதியோடு நாம அதை களத்துக்குள்ள இறங்கி அதையும் எடப்பாடிக்கிட்ட இருந்து எப்படி தட்டி தூக்குறதுன்னு எங்களுக்கு தெரியும். பொலிட்டிக்கலா சஸ்டெயின் பண்ணிடுவாரா சார் செந்தில் பாலாஜி? கண்டிப்பா சஸ்டெயின் பண்ணிடுவார். நிறைய விஷயங்கள் நீங்க சொல்லியிருக்கிறது மக்கள் என்ன சொல்றாங்கன்னு பார்க்கலாம். நேரம் கொடுத்து பேசியமைக்கு நன்றி ரவீந்திரன் துரைசாமி சார். நன்றி மதேஷ்.